வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு இனிப்பு பாது சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் மைதா, சர்க்கரை, தயிர், நெய். இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். மைதா பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமையில் கூட செய்யலாம். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றப்போ ஒன்றும் இல்லை மைதா மாவில். இந்த மைதா சேர்த்து செய்கிறப்பதே அப்படியே பாதுசா பேக்கரியில் கிடைக்கிற டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். அதனால் ஒரு கப்பில் நல்லா அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன் மாவு. இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீங்கள் பேக்கிங் பவுடர் இல்லை சோடா, பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம் மாவை. பிசைஞ்சு நல்லா அழுத்தி பிசையாமல் பொறுமையாக அந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். மாவை அப்படி பிடிச்சி பார்க்குறப்ப அப்படி உதிர்ந்து வரணும், அதுதான் பக்குவம். இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். பிசைஞ்சா நல்லா சாஃப்டாக வரும் மாவு. நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குலோப் ஜாம் உருண்டை மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி நம்ம வச்சுட்டு கடைசியாக மாவு பிசைகிறப்பவே கொஞ்சமாக ஒரு சிட்டி உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு. ஏன் சேர்க்குறோம்னா இனிப்பு தூக்கி கொடுக்கும். எந்த ஸ்வீட் பண்ணினாலும் இங்கே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் செய்யணும். அப்போவே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரே மாதிரி உருண்டையாக குலோப் ஜாம் உருண்டை மாதிரி நல்லா உருட்டிட்டு திரும்ப நம்ம அழுத்தி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதே. அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம சர்க்கரையில் பாகு எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகு பாகுபதம் எதுவும் இல்லை, முழுமையாக கரைஞ்சி ஒரு குலோப் ஜாம் எப்படி பாகு எடுக்கிறோமோ அது மாதிரி தான். ரவை பற்ற வச்சு சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதை நான் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையணும், அது வரையும் நல்லா காரி கொடுங்க. நல்லா கறிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கூட ஆகும். பொறுமையாக கறிக்கிட்டு ஒரு பிசுபிசுப்பு வரணும். கம்பி பதம்லாம் கணக்கு கிடையாது. ஒரு பிசுபிசுப்பு வந்தால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ அது வரையும் நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த பக்கம் இப்போ இன்னும் சர்க்கரை கரையவே இல்லை. கரைஞ்சதுக்கு முன்னாடி ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம், இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் பாகு கூட. இது ஏன் சேர்க்குறோம்னா ஃப்ளேவருக்காண்டி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பாதுஷாவுக்கு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். ஒரே மாதிரி எந்த சைஸு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி அளவுகளை சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நெய் கையில் தடவிட்டு இப்படி உருண்டையாக உருட்டிக்கிறேன். இந்த மைதா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். பொறுமையாக அந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு எல்லா மாவையும் ஒரே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ எல்லா மாவையும் உருண்டையா உருட்டி எடுத்தாச்சு. கடைசியா நம்ம வந்து அத அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ உருண்டையா இருக்கும். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. தொட்டு பார்க்குறப்ப பிசு பிசுன்னு இருக்கணும். அப்படியே தண்ணி கொதிஞ்சு நல்லா திக்கா வரணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். உருட்டின மாவை ஒன்றொன்னா எடுத்து இந்த மாதிரி 2 கையும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு உளுந்த வடைக்கு எப்படி ஓட்டை போடுவோமோ அது மாதிரி ரொம்ப போட்டுறாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி விரலை வச்சு அழுத்தி விட்டுட்டு இப்படி ஓரமாக கிண்ணத்தில் வச்சுட்டு பொரிச்சு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா உருண்டையும் ஒரே மாதிரி இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு ஒரு பெருவிரலில் இந்த மாதிரி அழுத்திட்டு இந்த மாதிரி தட்டில் வச்சுருங்க. எல்லா உருண்டையும் அதே மாதிரி தான் அழுத்தி இந்த மாதிரி ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இந்த பக்கம் சக்கரை பாகு ரெடி ஆயிருச்சான்னு செக் பண்ணிக்கிடலாம். இப்போ தொட்டு பார்க்குறப்ப நல்லா பிசு பிசுன்னு இருக்குது. இப்போ வந்து கடைசியாக நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு முன்னாடி எண்ணெய் இது கூட தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாவு எந்த அளவுக்கு பாதுசா செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி எல்லா அளவுகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கடாயில் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணிடுங்க. இப்போ கடாயில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ இந்த எண்ணெயில் ஒன்றா சேர்த்துருக்கேன். உடனே திருப்பாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். உள் பக்கம் வெந்துடும், வெளிப்பக்கம் வேகாமல் இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் அப்படியே கலர் மாதிரி வரணும். அப்போ திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றப்ப நல்லா திருப்பி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவும் கறியிடக்கூடாது. இப்போ திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். 2 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம்.
ஏற்கனவே நம்ம சேனல்ல பாதுஷா அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாதுஷா வந்திருக்கும். இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ பாதுஷாவை இப்போ திரும்பவும் இருக்கிற பாதுஷாவை இந்த எண்ணெயில் சேர்த்து பொரிச்சுக்கலாம். நீங்கள் பாதுஷா பொரிக்கிறதுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். அதுதான் பக்குவம். ரொம்ப எண்ணெய் வந்து கொதிக்கக்கூடாது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தட்டி வச்சுருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி சேர்த்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுட்டு 5 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சலசலப்பு போனதுக்கு பின்னாடி வெந்திருக்குதுன்னு அர்த்தம். அப்போ திருப்பி திருப்பி இந்த மாதிரி போட்டு வேக வச்சுட்டு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. சலசலப்பு அடங்கிருச்சுல்ல, இதுதான் கரெக்டான பக்குவம். ரொம்ப சலசலப்பாக இருக்கும் போட்ட உடனே எண்ணெய். இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த பாகு எடுத்து அப்படியே ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா பாதுஷாவை வந்து சர்க்கரை பாகுலாம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு அருமையான பாதுஷா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படியே பேக்கரி சுவையில் அப்படியே நீங்கள் வீட்டிலையே செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தீபாவளி வருது, தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.